நம்ம எப்பயும் ஒரே மாதிரி பூ கட்டாமல் இந்த மாதிரி அழகாக இந்த கோல்டு பால் செயின் வச்சு நம்ம பூ கட்டினோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும். சிம்பிளாக ஒரு தலை வாரிட்டு அதுக்கு மேலே இந்த பூவை வச்சுட்டு நடுவில் ஒரு ரோஸ் வச்சோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கு வந்து பூ கொஞ்சம் அரும்பாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. பூக்காக இருந்ததுன்னா அப்போ கட்டும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த கோல்டு பால் செயினை வந்து நீங்கள் ஊசி வச்சியாவது அதை கோர்த்துக்கோங்க. நான் வந்து அப்படியே நூல்லே கோர்த்துட்டேன், கொஞ்சம் பெரிய ஹோல்ஸாக இருந்ததுனால. இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு ஆணியில் அந்த மாதிரி எதுனா வந்து கட்டிட்டு 2 பக்கம் 2 நூல் அப்போ தான் வந்து கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக அந்த மாதிரி கட்டிடுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த கோல்டு செயின் வச்சு பால் செயின் கட்டியிருந்தேங்களா, அதையும் நம்ம கட்டிட்டு 3 பூவாக வச்சு கட்டினோம்னா நல்லா நெருக்கமாக அழகாக இருக்கும். நம்ம பூ வச்சுட்டு அந்த பால் செயினும் சேர்த்து இந்த நாட் போட்டோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும். எல்லாமே கட்டி முடித்து பார்த்தோம்னா அவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.